நீர் சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும், புலி சத்தம் கேட்டதுமே கல் பூத்து நிற்கும், பகை சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை சொல்ல எங்கள் சொல் பூத்து நிற்கும். அப்படிப்பட்ட அன்னை மொழியை வணங்கி பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பேச்சிலே கற்கண்டாய், எங்கள் அணிக்கு பூச்சண்டாய், எதிரணிக்கு அணுகுண்டாய், கருத்து வெடிகுண்டாய் இருக்கும் நடுவர் அவர்களே. வணக்கம் வணக்கம். தீபாவளிங்கிறதுனால வெடிகுண்டு. நடுவர் அவர்களுக்கும் எங்கள் அணியை சேர்ந்த நான் மட்டும் யானை வெடி, ஒரு ஊசி வெடி, 2 ஊசி வெடி, எதிரணியில் உள்ள புஸ்வானம் என்று புஷ் என்று போகும் புஸ்வானத்திற்கும் வணக்கத்தை கூறி என் முன்னே அமர்ந்திருக்கிற சோழத்தில் உள்ள குந்தவை தமிழச்சிகளுக்கும் ராஜராஜ சோழன்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி அவைக்கு வணக்கம் விடுகிறேன், என் உரைக்கு தொடக்கம் விடுகிறேன். நடுவர் அவர்களே சொல்லுங்க. வரும் வழியில் நான் வந்து கொண்டிருந்த போதே பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு அழகாக இருந்தது. வரும் பொழுதே பொன்னி நதி பார்க்கணுமே, பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே, கத்த போல பொட்டல் கடந்து புழுதி கடந்து. அந்த படம் வந்த பிறகு ஒரு பையன்கிட்ட பேர் கேட்டேன். ஒரு பாப்பாவுக்கு பேர் வைடான்னாக்க அவன் பேர் வைக்கிறான், நிக்கவை அப்படின்னா. என்னடா பேர் வச்ச அப்படின்னு கேட்டா, குந்தவைன்னு பேர் இருக்குல்ல, நிக்கவைன்னு வச்சா என்ன, நல்ல வேலை படுக்கவைன்னு வச்சாம விட்டானே, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். ஆக அப்படி இருந்துச்சு நடுவர். எவ்வளவு அழகா வயல்வெளி, எப்படி பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்தெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா உண்மையை சொல்ல போனால் அந்த காலத்தில் உள்ளவர்கள், நீங்கள் பொன்னியின் செல்வனை கதையால் படித்தீர்கள், இன்றைக்கு நாங்கள் திரையில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இன்றைய சூழல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நடுவர் அவர்களே. அக்காலத்தில் உள்ள பெண்கள்லாம் தீபாவளி திருநாள் வந்துச்சுன்னா முறுக்கு சுடணும், பலகாரம் செய்யணும், இனிப்பு பதார்த்தங்களை செய்யணும்னு சொல்லிட்டு அடுப்படியில கிடந்து வெந்துகிட்டு இருந்த காலத்துல, இந்த காலத்துல அதே பெண்களை நாங்க என்ன பண்றோம், அடுப்படியில குக் செய்யாத ஆன்லைன்ல புக் செய்யன்னு சொல்லி இன்னைக்கு ஆன்லைன்ல புக் செய்ய வைக்கிறோமே. இது ஆன்லைன்ல அதிர்ஷ்டம் வருதா? எல்லாமே ஒரு நடுவர்களே, அதுவும் அடுப்புல தான் வருது. புக் பண்ணி சாப்பிட்றோம். பெண்களும் சேர்ந்து இன்னைக்கு சுதந்திரமா இன்னைக்கு தீபாவளி திருநாளை கொண்டாடுறாங்களே. அன்னைக்குள்ள தாய்மார்கள் அம்மாவெல்லாம் பார்த்தோன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்க அந்த தீபாவளி திருநாளில் வெளியே வர முடியாது, வீட்டை விட்டு அந்த அடுப்படியில் தான் கடந்து ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா, இந்த காலத்தில் அது மாதிரி நடைமுறையில் எவ்வளவு இலகுவலா வந்துருச்சு நடுவர்களே. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நாம் இன்னைக்கு வெளிநாட்டில் எவ்வளோ இளைஞர்கள் திருமணமான பிறகு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்றாங்க. சொல்லப்போனா ஒரு குழந்தை பிறந்தா கூட அவங்களால பார்க்க முடியாது. அந்த காலத்தில் உங்களுக்கு தொலைபேசி கிடையாது, எந்த ஒரு தொலைத்தொடர்பு கருவி சாதனமும் கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் அவங்க வாழ்றாங்க, உயிரோடு இருக்காங்களான்னு ஒரு தந்தி மூலம் தபால் மூலமும் இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கிற காலம் போய் இன்னைக்கு ஒரு தீபாவளி திருநாளும் சரி, ஒரு மற்ற பண்டிகை நாட்களாலும் சரி, அவங்களுக்கு எது தேவைப்படுது, ஒரு ஃபோனுங்கிற ஒரே ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வீடியோ கால் பேசிட்டு எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க. வீட்டில் உள்ள பெண்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க தெரியுமா? மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து தேடுதே, மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற. எவ்வளவு கஷ்டம் நடுவர்களே, எங்களுடைய பெண்களுக்கு அவ்வளோ கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு நாங்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கிறதுனால இந்த காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தீபாவளிக்கு ஒரு துணி கடைக்கு போனாலும் சரி, ஒரு வெடி கடைக்கு போனாலும் சரி, பணங்களை நம்ம கையில் எடுத்துகிட்டு போனால் இன்றைக்கி எவ்வளோ திருட்டுகள் நடக்குது. ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நம்ம மொபைல்லேயே நம்ம ஆன்லைன் பே இன்றைக்கி வச்சுருக்கிறதுனால எவ்வளோ நமக்கு இலகுவாக இருக்குது. இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது இந்த காலத்தில் உள்ள பண்டிகைகள் தான் இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சியாக, இந்த காலத்தில் உள்ள இளைஞர்களும் இந்த காலத்தில் உள்ள பெண்கள் தான் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்கன்னு சொன்னால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நடுவர்களே. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பது ஒரு பேச்சாளர் ஒரு அரங்கு முழுகும் இருந்த அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு அரங்கில் உங்களுடைய பேரெல்லாம் பலூனை ஊதுன்னு சொன்னாராம். பலூனை ஊதி அந்த பலூனில் உங்கள் பேரை எழுதிருன்னு சொன்னாங்களாம். எழுதி கொண்டு போய் ஒரு அறையில் வச்சுட்டு சொன்னாராம், வச்சுட்டாங்களாம். இப்போ
நீங்கள் அந்த பலூன் உங்கள் பலூன் எந்தெந்த பேரில் உங்கள் பலூன் இருக்கோ அந்தந்த பலூன்லாம் எடுங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் போய் முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த பலூனை தேடி எடுக்கிறதுக்குள்ளே அந்த கொடுத்த நிமிடம் அந்த டைம் முடிஞ்சு போயிடுது. முடிந்து போன பிறகு இப்போ பேச்சாளர் அதே பேச்சாளர் சொல்கிறாரு, இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு பலூன் எடுங்க என்றாராம். எல்லாரும் எடுத்தாங்க. யார் யார் பேர் இருக்கோ அதை அவங்கவுங்க படித்து அவங்கவுங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னாராம். எல்லாருமே கொடுத்துட்டாங்களாம். கொடுத்த பிறகு இப்போ எல்லாருக்கும் உடனே பலூன் கிடைச்சதா அவங்கவுங்க பலூன் சொன்னோன்னே ஆமாம் கிடைச்சிருச்சுன்னாங்களாம். ஆக இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது இந்த கதையிலனா, நமக்காக நம்ம வாழக்கூடாது, மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து மற்றவங்களுடைய சந்தோஷத்தில் பங்கெடுத்து பாருங்க, அதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தீபாவளியில் எல்லா பண்டிகைகளும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் சரி, எத்தனையோ அறக்கட்டளை நிறுவனங்கள் சரி, எத்தனையோ கல்லூரி மாணவிகளும் சரி, எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு உதவிகள் செய்கிறாங்க தெரியுமா நடுவர்களே? இந்த பகுதியில் வந்த கஜா புயலாக இருக்கட்டும், இல்லை அதற்கு பிறகு வந்த கொரோனாவாக இருக்கட்டும், எவ்வளோ உதவிகள் இன்றைக்கு இளைஞர்களும் இளைஞர்களும் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? மகிழ்ச்சி. மற்றவர்களிடம் கொடுத்தால்தான் நமக்கு மகிழ்ச்சி. அந்த காலத்தில் நீங்கள் மாட்டு வண்டியில் போய் தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க, நாங்கள் இன்னைக்கு மாருதி காரில் போய் தீபாவளி கொண்டாடுறோம். உண்மையா இல்லையா? ஆக அப்படிப்பட்ட சூழலில் வாழ்கிற எங்களுக்கு தீபாவளிகள் பண்டிகைகள் என்பது இன்றைய காலத்தில் தான் மகிழ்ச்சி தருகிறது என்று கூறி கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் அருமையாக என்னுடைய உரையை முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் உணர்ச்சி வயப்பட்டு பேசினேன் துள்ளி, எனக்கு நேரத்தை கொடுத்தார்கள் கிள்ளி, விட்டால் அதிகம் பேசுவேன் என்று சொல்லி என் மற்ற கருத்துக்களை தள்ளி என் உரைக்கு வைக்கிறேன் முற்றுப்புள்ளி. நன்றி, வணக்கம். வெளிநாட்டிலேருந்து கணவன் அனுப்புகிற காசில் ஒரு அழகான பட்டு புடவை வாங்கி கட்டிக்கிட்டு கணவனுக்கு காட்டினா தானே பெண்களுக்கு மகிழ்ச்சி. அதை அன்னைக்கெல்லாம் காட்ட முடியாது. ஆனால் இன்னைக்கு அந்த புடவையை கட்டி வீடியோ காலில் தன் கணவனுக்கு தாங்கள் அனுப்பிய பணத்தில் இருக்கக்கூடிய இந்த புடவையை பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கு, எவ்வளவு அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கால பண்டிகை தாங்க மகிழ்ச்சின்னு அருமையாக பேசியிருக்காரு அன்பு தம்பி ஏசிபி லெனின் அவர்கள். இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இந்த கால மகிழ்ச்சி அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் இந்த காலத்தில் மகிழ்ச்சி எங்கிருந்து பொங்குது அப்படின்னா பாண்டிச்சேரியிலேருந்து பொங்குது. அந்த பாண்டிச்சேரியிலேருந்து காரைக்காலிலேருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி யோகதர்ஷினி அவர்கள் அந்த காலமே தான் மகிழ்ச்சி அப்படின்னு பேச வந்திருக்காங்க.